இங்க ஒரு ஊரில் பவுனுதாயின்னு ஒரு ரகடான பாட்டி இருக்குது. அவங்க பேரன் ஸ்கூலுக்கு போகாம டிவி பார்த்து கொண்டிருந்தான். அதனால அவங்க பாட்டி அவன மிரட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிடுச்சு. அப்புறம் பாட்டி ரவுண்ட்ஸ் போகும். அத பார்த்த எல்லாரும் பயந்து ஓடி ஒளிந்து கொள்வார்கள். ஏன்னா அந்த பாட்டி ஊரு பூரா வட்டிக்கு விட்டு இருக்கு. அந்த பணத்தை வசூலிக்க போகும். ஒரு கறி கடைக்காரனுக்கும் காசு கொடுத்து இருக்கும். அதனால அவனுடைய கடையில் இருந்து ஆட்டு கறி எடுத்துக்கிட்டு வந்துரும். அப்புறம் அதை சமைத்து எல்லாருக்கும் கொடுக்கும். அப்புறம் பாட்டி அவங்க பேரன் உடன் சாப்பிடுவாங்க. பாட்டி பஸ்ல போகும். அங்க ஒருவன் லேடி சீட்ல உட்கார்ந்து இருப்பான். பாட்டி அவனை எழுந்து போட வெண்ணெய் என்று சொன்னாள். எதிர் சீட்டில் ஒரு ஸ்கூல் கப்பிள்ஸ் இருக்கும். அதை பார்த்த பாட்டி அடிச்சு தூரத்திடால். அப்புறம் வழக்கம் போல அவங்க பேரன் ஸ்கூலுக்கு போகாம டிவி பாக்குறான். அவங்க அம்மா பாட்டி இன்னும் கீழே வரல போய் பார்த்து டூ வாடான்னு சொல்றாங்க. அவனும் போறான். போய் பார்த்தால் அவங்க பாட்டி சாக கிடப்பாங்க. அப்புறம் ஊர் இருக்குற எல்லாரும் ஒன்று கூடிடுவாங்க. அனைவரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த பாட்டியோட மகன்களும் அவங்க அம்மா எப்போ சவாங்க நமக்கு எப்போ சொத்து வரும்னு இருப்பாங்க. எல்லாரும் ஏதோ கல்யாணம் வீடு மாறி ஜாலியா இருப்பாங்க. அப்புறம் ஒருவர் வந்து உங்க அம்மா என்கிட்ட நேத்துதான் 160 சவரன் தங்கம் வாங்கிட்டு போனாக. அவங்க மகன்களுக்கு சொல்றான். உங்க அம்மாவ சாகமா பாத்துக்கோங்க. அப்போதான் அந்த தங்கம் எங்க இருக்குன்னு தெரியும் சொல்றாங்க.